பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு, அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் உங்கள் கூட இருந்துடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்குப்பா நீ என் கூட இருக்க போகிற, பார்க்குறவங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனால் நீ மட்டும் தனிமையாக இருக்கிற போது இந்த அப்பாவோட மனசு என்ன பதறுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா, அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எவ்வளோ நாளையும் டைம் எடுத்துக்கோப்பா, அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சதீஷை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அரசி இருந்துட்டு உங்களுடைய விருப்பம்ப்பா, நான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா இருந்துட்டு நேராக அந்த வீட்டில் போயிட்டு அரசியோட கல்யாணத்தை பற்றி அந்த வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை தான் கல்யாணம் வரை வந்து நின்று போச்சு இல்லை, அதே மாப்பிள்ளை தான் மறுபடியும் அரசியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பொண்ணு கேட்டு வந்து நிற்கிறாங்க. அரசியும் உங்கள் அப்பாவோட எனக்கு எங்கள் அப்பாவோட விருப்பம் தான்னு சொல்லிட்டா, அப்படின்னா குமார அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அப்பத்தான் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட, அரசி என்னதான் இருந்தாலையும் இந்த வீட்டு மருமகளாக காலை எடுத்து வச்சுட்டா, குமாருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். குமாரோட மனசுலேயும் நம்ம அரசி தான் இருக்கா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி அப்பத்தான் வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.